ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த வயதுக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கப்புறம் நம்ம உடம்புல செரிமானம் நல்லபடியாக சீராக நடந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, சாப்பிடும் பொழுதும் சரி சாப்பிட்ட பிறகும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக செரிமானம் நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். உணவு அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த உணவு உடம்புக்குள்ளே போய் செரித்து அதோடைய சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்ற இந்த ஒரு சுழற்சியானது நமக்கு தினசரி நம்ம உடம்புல நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர்த்துக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுது. அதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய முறைகளும் சாப்பிடக்கூடிய உணவுகளும் தான். நிறையா ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா அதெல்லாம் செரிமானம் லேட் ஆகக்கூடிய உணவுகள். அந்த மாதிரி நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், செரிக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே சாப்பிடும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா செரிமானம் பிரச்சனைகள் முற்றிலும் தவிர்க்கலாம். முக்கியமாக முதியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு செரிமானம் சக்தி ஆகிறது குறைய ஆரம்பிக்கும். அவங்கெல்லாம் முக்கியமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா சூடு அந்த உணவில் இருந்தாலே செரிமான சக்தியை தூண்டக்கூடியது அந்த உணவுக்கு இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா மிதமான சூடாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம். அதனால் சூடான உணவை அதிகமாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குளிர் சாதன பெட்டியில் இருந்து எடுத்த உணவுகளை சீக்கிரமாக சாப்பிடாதீங்க. ஏன்னா குளிர்ந்து இருந்தாலே எந்த ஒரு உணவு குளிர்ந்து இருக்குதோ அது உடம்புல செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கும். முதல் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு சூடாக இருக்கணும். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே மிதமான சூட்டில் சாப்பிடுங்க. உடம்புக்கு செரிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசித்தால் மட்டும் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணுன்றது கட்டாயம் கிடையாது. பசித்தால் மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு அடுத்த வேளை உணவை எடுத்துக்கோங்க. பசி இல்லைன்னா ஒரு வேளை உணவை கூட சாப்பிடாமல் விட்டுறலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ உங்களுக்கு செரிமான பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. அப்படி பசித்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கா, உடம்புக்கு போதுமானதாக இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மென்று சாப்பிடுங்கள். ஒரு பழமொழியே இருக்குது, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும், எளிதாக செரிக்கக்கூடியதாக இருந்தாலும் இல்லை கடினமாக செரிக்கக்கூடியதாக இருந்தாலும் நல்லாவே மென்று கூழாக்கி நீங்கள் அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. உங்களுடைய உமிழ்நீரோடு அந்த சாப்பாடு நல்லா சேர்ந்து கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் அப்படின்றது சீக்கிரமாக உங்கள் உடம்புக்கு நடந்துடும். ஸோ அடுத்த வேளை உணவுக்கும் உங்கள் வயிறு நல்லா பசி கொடுக்கும். 4வது பாயிண்ட் என்ன, உங்கள் உடம்புக்கு செரிமானம் சரி நிலையில் இருக்கணும்னா நீங்கள் ஒரு சில கலவை கலந்த உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். அதாவது பாலோட சேர்த்து முட்டை சேர்த்து சாப்பிட்றது, இல்லை தயிரோட சேர்த்து இறைச்சிகள், மீன்கள் அந்த மாதிரி சாப்பிட்றது. அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பழ வகைகள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது கூட சேர்த்து இறைச்சிகள் சாப்பிட்றது, இந்த மாதிரியான சில கலவைகள் உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத முற்றிலும் தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலுமே உங்கள் உடம்புல நீர் கரெக்டான நிலையில் இருக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கலவைகள் நீங்கள் கலந்து சாப்பிடும் பொழுது செரிமானம் அப்படின்றது ரொம்பவே அந்த இடத்துல ரொம்பவே செரிக்கிறதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலவை உணவுகள் சாப்பிட்றத முற்றிலும் தவிர்த்துடுங்க. அடுத்து 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு செரிக்கணும்னா நீர் ரொம்பவே முக்கியம். ஆனால் சாப்பிடும் பொழுது இடையில் நீர் குடிக்கிறது ரொம்ப தவறு. சாப்பிட்ட பிறகு உடனே அதிகமாக நீர் குடித்தால் தொப்பை விழும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். அப்போ எப்போ நம்ம செரிமானத்துக்கு ஏற்ற நீரை குடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் நீர் குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு உங்கள் உணவு செரிக்கிறதுக்கு 2லிருந்து 3 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் நீர் அதிகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு முடித்த 1 மணி நேரத்துக்கு பிறகு உங்கள் உடம்புக்கு தேவையான நீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல செரிமானம் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக நடக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் 4 விஷயங்களை தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் புது வீடியோக்கள் நம்ம சேனலில் வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் நீங்கள் நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.